பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மத்தியான வேளையிலையும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் இணைத்து அவரை நோக்கி ஜெபிக்கும்படியாய் நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த மத்தியான வேளையில் எல்லாரும் ஒரு வேளை கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம் என்று இருப்பார்கள். ஆனால் நாம் இந்த வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறது அது ஒரு பெரிய பாக்கியம். ஏனென்றால் நமக்கு அந்த நேரம் ஆண்டவருக்கென்று நாம் கொடுக்கும்போது நம்முடைய மற்ற எல்லா காரியங்களையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் யெகோவா ஈரையாக இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் எப்படி வேணாலும் நம்முடைய தேவைகளையோ நம்முடைய காரியங்களையோ அவர் செய்ய முடியும். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நம்ம செய்யணும். ஆண்டவருடைய பாரத்தை நாம் சுமந்து கொண்டோம் என்றால் அவர் நம்முடைய பாரத்தை அவர் பார்த்து கொள்வார். ஆண்டவருடைய பாதத்தில் இந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் நாம் ஜெபிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, உங்களை எல்லாரையும் கர்த்தர் இந்த நாளில் ஆசீர்வதித்து உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா பாரங்களையும் ஆண்டவர் அறிவார். ஒருபோதும் அவர் அப்படியே பார்த்தும் பார்க்காம அப்படி போகிற தேவன் நம்முடைய தேவன் அல்லவே அல்ல. ஒரு மனிதர்கள் அநேக பேர் நம்மை பார்த்தும் பார்க்காதது மாதிரி போயிடுவாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. பிரியமானவர்கள், அவருடைய பாதத்தில் வந்த நம்மை ஒரு நாளும் அவர் வெட்கப்படுத்த மாட்டார். ஒரு நாளும் அவர் நம்மை விட்டு விட மாட்டார். சரி, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி விடவே மாட்டார். அவருடைய பாதத்திலே நாம் வந்திருப்போம் என்றால் அதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. பிரியமானவர்களே, இந்த வேளையிலே நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நான் ஜெபிப்போமா? கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த நேரத்தில் நான் உங்கள் பாதத்தில் வந்திருக்கிறப்பா. நீங்கள் எவ்வளவோ காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனாலும் ஒரு சில காரியங்களுக்காக மட்டும் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த ஜெப ஆவியை தாரும். ஆண்டவரே, இடைவிடாமல் ஜெபியுங்கள், ஊக்கமாய் ஜெபியுங்கள், மன்றாடி ஜெபியுங்கள், வாசத்தோடு ஜெபியுங்கள் என்றெல்லாம் பல ஜெபங்களை குறித்து நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம், வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் நமக்கு இந்த வேளையில் கொஞ்சம் குறுகிய நேரம் தான். சில காரியங்களை குறித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை பரிந்து பேசி நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போமா? கண்களை மூடி, ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தாங்க, ஜெபிக்க கிருபை தாங்க. ஆவியானவரே, நீர் எங்களோடு இடைப்படுங்க. நாம் தனியாக எப்படி ஜெபிக்கணும் நமக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவரோடு இணைந்து நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தில் அது அழகாக தூபமாய் போய் கொண்டிருக்கும். ஆண்டவர் அந்த ஜெபத்தை முகர்ந்து அதற்குரிய பலனை நமக்கு தருவார். நம்முடைய தேசத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை நாம் காண முடியும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் இதுமாதிரி துதிக்கிறோம் அப்பா. அப்பா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தை கேட்டும் பாதம் வந்தே. சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தை கேட்டும் பாதம் வந்தோ. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தோம்,
தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். சொல்லுமா, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். அல்லேலூயா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஒருமுகப்படுத்தும், ஒரு மனதின் ஆவியினால் நிரப்புவீராக ராஜா. எங்கோ 2 3 பேர் என் நாமத்தினால ஜெபிக்கிறார்களோ அந்த இடத்துல இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. நாங்கள் ஒரு மனதோடு இந்த வேளையில வருகிறோம் அப்பா. யார் யார் ஆண்டவரே இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்குள்ள ஒரு மனதின் ஆவியை கொடுப்பீராக ராஜா. நாங்கள் ஒரு மனதோடு இந்த நேரத்தில் ஜெபிக்கும் போது தேவன் அந்தந்த இடங்களில அந்தந்த காரியங்களில தேவன் கிரியை செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறீங்கப்பா. இன்றைக்கும் அற்புதங்களின் தேவன், செய்யுகிற தேவன், எலியாவின் தேவன் அப்பா, நீர் எங்களோடு இருக்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திர ராஜா. இந்த ஜெப வேளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உங்க கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். முதலாவதாக நாம் ஜெபிப்போம். நம்முடைய புதிய கவர்மெண்ட்டுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தை ஆளுகிற தலைவர்கள், அதிகாரிகள், முக்கியமான ஸ்தானத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழணும் என்றால் நாம் நிச்சயமாக அதிகாரிகளுக்காக, மேலான அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக நாம் ஜெபித்தே ஆக வேண்டும். நாம் ஜெபிக்கும் போதுதான் அங்கு சில மாற்றங்களை கட்டாயம் நிச்சயம் தேவன் செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நாம் போக முடியாது, நாம் செய்ய முடியாது, நாம் சொல்ல முடியாது, இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் தம்முடைய வல்லமை அங்கு காட்டுவார். தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். பிரியமானவர்களை, அதை விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கும் போது நிச்சயமாய் அங்கே ஒரு மாறுதலை ஏற்படுத்துவார். இந்த நாட்களில் நாம் நிறைய காரியங்களுக்காக நாம் ஜெபித்தோம். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜெபித்தோம், பிறகு ஜெபித்தோம், பல காரியங்களுக்காக ஜெபித்தோம். தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். இந்த காலத்தில் நாம் இன்னும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும், இன்னும் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தெய்வீக ஞானத்தையும் அளவில்லாமல் கர்த்தர் கொடுத்து, விவேகத்தையும் நிதானத்தையும் கொடுத்து, யோசித்து முடிவெடுக்கிற நல்ல திறமையும் கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இந்த வேளையில் நாங்கள் ஒருமனப்படுகிறோம் ராஜா. பல இடங்களில் இருந்து, இந்த தொலைக்காட்சியில இருந்து பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே வேற்று சிந்தனைகளை எடுத்து போட்டு ஒரு மனதின் ஆவியை கொடுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனதோடு ஆண்டவரே எங்கள் தேசத்துக்காக, ஆளுகிறவர்களுக்காக, அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் உம்முடைய பலத்தால் இடைகட்டுவீராக, உம்முடைய ஞானத்தினால் நிரப்புவீராக ராஜா. யோசபாத்தின் நாட்கள்ல ஆண்டவரே எல்லா தேசம் எங்கிலும் ஒரு அமைதல் உண்டாயினதே ஆண்டவரே. எந்த யுத்தமும் இல்லாதிருந்ததே, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்ததே. எல்லா இடங்களிலும் உம்முடைய வேத வசனம் ஆண்டவரே அது பரம்ப ஆரம்பித்ததே தகப்பனே. போதிக்கிற பிள்ளைகள், பாடல்களை பாடுகிறவர்கள் இருந்தார்களே தகப்பனே. அவ்விதமா எங்கள் தேசத்தில் அப்படிப்பட்ட ஒரு சமாதானம், ஒரு அமைதல், ஒரு அமெரிக்கை எழும்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேச தலைவர்களுக்கு எல்லாருக்கும் அப்படிப்பட்ட கிருபையை கொடுங்க ஆண்டவரே. அந்த கிருபையை கொடுங்கப்பா, அந்த நிதானத்தை கொடுங்கப்பா, அந்த ஞானத்தை கொடுங்கப்பா, விவேகத்தை கொடுங்க ராஜா. தானியேல் ஆண்டவர், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகு அப்பா, யோசேப்பு போன்றவர்களுக்குள்ள இருந்த அந்த விசேஷ ஆவி ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அவர்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை கொடுத்து நீதி நியாயம் செய்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்ய போகிறீர், செய்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிறோம். பாருங்க, இந்த நாட்களில் நிறைய இடங்கள்ல போதை வஸ்துக்கு அடிமைகளாக இருக்கிற நிறைய மாணவர்களை நாம் பார்க்கிறோம். பாருங்க, நிறைய மாணவர்களை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமில்லை, காலேஜில் நம்ம சொல்லவே வேண்டாம். அது மட்டும் இல்லை, பெரியவர்கள் கூட இந்த போதை வஸ்துக்கு ரொம்ப பேர் அடிமைப்பட்டிருக்கிறாங்க. அதுவும் பள்ளிக்கூடங்கள்லையும் கூட அதிகமாக இந்த போதை வஸ்துகள் பரவ ஆரம்பிச்சிட்டு பிள்ளைங்க எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இந்த நிலைமை நம்முடைய தேசத்தை விட்டு முற்றிலும் மாறணும். ஒரு சாதாரணமான ஒரு கேர்ள்
வந்து 50 லட்சத்துக்கிட்ட ஒரு போதை பொருட்களை வச்சிருந்ததாக செய்திகள் வெளிப்பட்டிருக்கிறது. பாருங்க, அப்போ எவ்வளவு நாளாக அந்த பிள்ளை இந்த போதைக்கு அடிமைப்பட்டிருக்கிறா, இந்த போதையை கடத்தல் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அப்படி என்றால் இந்த நம்முடைய தேசத்தில் நம்முடைய எதிர்கால சந்ததிகள் எப்படி இருப்பாங்க, எப்படி ஆரோக்கியமுடையவர்களாய் காணப்படுவார்கள்? பிரியமானவர்களை, நாம் கட்டாயம் இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். மாணவர்களுக்காய், வாலிபர்களுக்காய் நல்ல ஆரோக்கியமுள்ள பிள்ளைகளாய், ஆரோக்கியமுள்ள சிந்தனை உடையவர்களாய், ஆரோக்கியமுள்ள சரீரம் உடையவர்களாய் அவர்கள் இந்த உலகத்தில் நன்றாக வாழ வேண்டும். அதை வாழக்கூடாது. அவர்கள் மதி மயங்கி அப்படியே அவர்கள் வாழ்க்கை சின்ன பின்னமாய் சீரழிந்து போக வேண்டும் என்று அந்த சத்துரு எடுக்கிற இந்த திட்டங்கள் நிர்மூலமாகி போகணும், அது நடக்காமல் போகணும். நாம் அதற்காக இந்த வேளையில் பாரத்தோடு நாம் ஜெபிக்கலாம். ஒருவேளை உங்கள் வீடுகளில் யாராவது தெரிந்தவர்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்களா, அவர்களையும் அவங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நீங்கள் ஜெபிங்க. ஒருவேளை உங்கள் வீடுகளில் குடும்ப தலைவர்களாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அயல் வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், அருமையானவர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனாலும் நாம் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, இந்த வேளையில் எங்கள் தேசத்தை ஆண்டவரே கொஞ்சமாக அரித்து கொண்டே இருக்கிற இந்த போதை பொருட்கள் அப்பா, எத்தனை இடங்களில் ஆண்டவரே இந்த போதை நிமித்தமாக எவ்வளவு இன்னல்கள், கஷ்டங்கள் ஆண்டவரே எங்கள் வாலிப சமுதாயம், மாணவ சமுதாயம் அழிந்து கொண்டிருக்கிறது தகப்பனே. அப்பா, இந்த நிலைமை எங்கள் தேசத்தை விட்டு மாறுவதாக ஆண்டவரே. எங்கள் மாணவர்கள் எல்லாம் இந்த வயதில் எவ்வளவாய் எங்கள் பிள்ளைகள் உற்சாகமாய் படிக்க வேண்டும், உற்சாகமாய் செயல்பட வேண்டும். அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை நீங்கள் வச்சிருக்கீங்கப்பா. அதை தடை பண்ணி சத்துரு பிள்ளைகளுடைய மதி ஆண்டவரே மயங்கி போகும்படியாய் அவன் எடுக்கிற இந்த ஆயுதத்தை உடைத்து போடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால தேவன் எங்கள் பிள்ளைகளை நீர் அதிலிருந்து தப்புவிப்பீராகப்பா. ஒருவேளை போதைக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகளை அந்த இடத்துல இருந்து தேவன் அந்த உணர்வை கொடுப்பீராக. ஆண்டவரே, பாரத்தோடு ஜெபிக்கிற அழுகிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுக்கு ஆண்டவரே யார் யார் இந்த காரியத்துக்கு அடிமையா இருக்கிறாங்களோ ஆண்டவரே, இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை விட்டுதலை ஆக்குவீராக, விட்டுவிப்பீராக. உமக்கே அடிமைகளாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, நீ கிருபை செய்யுங்கப்பா. இன்னும் ஆண்டவரே அப்பா, டாஸ்மாக் கடைகள் ஆண்டவரே அநேக இடங்கள்ல கள்ளச்சாராயம் குடித்து எத்தனையோ பேர்கள் இறந்து போயிட்டாங்கப்பா. ஆண்டவரே, இந்த நிலைமைகள் எல்லாம் ஆண்டவரே நீங்க பாக்குறீங்கப்பா. ஆண்டவரே, எத்தனை குடும்பங்கள் தகப்பன் இல்லாம மாறி போனாங்க, எத்தனை பிள்ளைகளுக்கு தகப்பன் இல்லப்பா. ஆண்டவரே, நீர் இறங்குவீராக, எங்கள் தேசத்தை சுத்திகரிப்பீராக, இந்த போதைக்கு அடிமையா இருக்கிறவர்களை விட்டுவிப்பீராக ராஜா. தேவன் கிரியை செய்யும் பொழுது ஆண்டவரே யாரும் அதை தடை பண்ண முடியாது ஆண்டவரே. தேவன் இந்த நாளில் இந்த போதைக்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொருவரையும் விட்டுவீங்க. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாளில் ஒரு விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது ஆண்டவரே. இந்த நாளில் ஒரு பெரிய விடுதலை ஒவ்வொரு குடும்பத்திலையும் நீ கட்டளையிடுவீராக ராஜா. ஒவ்வொரு ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் தேவன் அற்புதமாக இந்த நாளை அற்புதம் செய்வீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் விட்டுவித்து உண்மையுள்ள உத்தமுள்ள சாட்சியாய் மாற்றுவீராக ராஜா. நீர் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தை விட்டே இந்த போதை பொருட்கள் அகன்று போகும்படியாய் தேவன் கிருபை செய்யுங்க. அதிகாரிகளுக்கு உணர்வை கொடுங்க ஆண்டவரே. மேலான அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு, அரசாங்கத்துக்கு இது உணர்வை கொடுங்கப்பா. இதனால் வருகிற லாபம் ஒன்றும் அது ஆண்டவரே ஆசீர்வாதம் இல்லை என்பதை உணரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீதிமன்றங்கள் இதற்கு சரியான உத்தரவு கொடுக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவன் அந்த காரியங்களை நீங்க செய்யுங்கப்பா, செய்யுங்கப்பா, செய்ய வைங்கப்பா. உங்களுடைய கரங்களே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. இந்த வேளையில பாரத்தோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் இந்த நாள் அற்புதம் செய்வீராக. செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை, விசுவாசிக்கிறோம். நீ செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்ததாக நாம் ஜெபிப்போம். முக்கியமாக மருத்துவத்துறைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கடந்த நாட்களில் நான் ஒரு குடும்பத்தில் நான் பேசி கொண்டிருந்த போது ஒருத்தங்க சொன்னாங்க, அவங்களுக்கு கொடுத்த மருந்துகள் மாறி கொடுத்துருக்குறாங்க. டாக்டர் எழுதின ஒரு மருந்து, ஆனால் அவங்க மாறி அந்த மெடிக்கல் ஸ்டோரில் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாத்திரை இவங்களும் வாசிக்கவே இல்லை, அந்த
பிள்ளைக்கு கொடுத்துருக்குறாங்க. கொடுத்தது மாத்திரத்தில் அந்த பிள்ளைக்கு ரொம்ப தலையெல்லாம் விசர்த்து முகையெல்லாம் சவந்து அது பிறகு போய் பார்த்தா அந்த பிள்ளைக்கு அந்த மாத்திரை அவங்களுக்குள்ள வியாதிக்குள்ளதே கிடையாது, இன்னொரு மாத்திரை. அது மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா டாக்டரே என்ன செய்திருக்காங்க, 10 ml கொடுக்க வேண்டிய இடத்துல 20 ml வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த பிள்ளைய அதுவும் ஒரு பிள்ளை தான், அந்த பிள்ளையால் எழும்ப முடியாத அளவுக்கு அந்த பிள்ளை சிக்காகி போச்சு. இப்படிப்பட்ட ஒரு அலட்சியங்கள் இந்த மருத்துவ துறையில் இருக்குது. ஆனால் உண்மையாட்டே மருத்துவ துறையில் உண்மையாக உழைக்கிறவங்க, உண்மையாக மனதார அந்த சேவை செய்கிற அநேக மருத்துவர்கள் இருக்கிறாங்க, செவிலியர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பக்கத்தில் இப்படிப்பட்ட சூழல்களும் ஏற்படுகிறது. இந்த நிலைமையெல்லாம் மாற வேண்டும். மனிதர்கள் மனித நேயத்தோடு, மனித உயிர் மிகவும் விலையேற பெற்றது, அந்த ஒரு எண்ணத்தோடு அவங்களுக்கு சேவை செய்யணும். அந்த மெடிக்கல் ஸ்டோரில் நிற்கிறவங்கனாலும் சரி தான், இது நல்ல ஒரு தடவைக்கு ஒரு 2 தடவை அந்த ஸ்லிப்பை பார்த்து கரெக்டாக அந்த மருந்துகளை கொடுக்கணும். அது மாதிரி டாக்டர்ஸும் நல்லா யோசித்து அவங்க அந்த மருந்துகளை எழுதணும். இப்படிப்பட்ட உணர்வை கர்த்தர் கொடுக்கும்படியாக இது அவங்களுடைய எண்ணத்தை டைவர்ட் பண்ணுறது, அல்லது அவங்க பிஸியாக இருப்பதுனால எதோ செய்துட்டு அப்படி ஓடுறது, இதெல்லாம் அது சத்ரு கொடுக்குற ஒரு சில காரியங்கள். ஒரு சின்ன கண் எமைக்கிற நேரத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துடும். இதெல்லாம் அந்த கிரியைகளை எல்லாம் முற்றிலும் அற்று போகணும். தேவன் அவர்களுக்கு நிதானத்தையும் ஒரு சமாதானத்தோடு இந்த காரியங்களை சேவையை கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் செய்யும்படியான கிருபை அந்த மருத்துவத்துறைக்கு கொடுக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். இந்த நாட்களில் நிறைய வியாதிகள் பெருகி கொண்டே இருக்கிறது. பாருங்கள், எந்த துறை குறைந்து போனாலும் மருத்துவத்துறை குறையவே இல்லை. மெடிசனுக்கு குறைவில்லை, மருந்துகளுக்கு குறைவில்லை, வியாதிகளுக்கு குறைவில்லை. அப்போ இந்த மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த காரியத்தை செய்யணும். இது ஒரு சேவை என்று நினைத்து அவர்கள் செய்யும்போது அதற்குரிய பலனை கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பார். நாம் ஜெபிப்போமா? நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வயதானவங்க, நமக்கு நம்முடைய சந்ததிகள் எல்லாருமே ஒரு சில மருந்துகள் தேவைப்படுகிறது. பிணியாளிகளுக்கு வைத்தியம் தேவை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் கட்டாயம் வைத்தியம் தேவை. ஆனால் அந்த வைத்தியம் செய்கிறவங்க, வைத்தியம் பண்ணுகிறவங்க மிகுந்த கவனத்தோடு, மிகுந்த பாரத்தோடு அந்த காரியங்களை சேவையாய் செய்யும் போது நிச்சயமாக ஆண்டவர் அவர்களுக்கும் சுகத்தை, நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கும் பூர்ண சுகத்தை கொடுப்பார். ஜெபிப்போமா இந்த காரியத்துக்காக? அன்பு தகப்பனே, இந்த வேளையிலே ஆண்டவரே எங்கள் மருத்துவத்துறைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். டாக்டர்ஸுக்காய், ஆண்டவரே நர்ஸஸுக்காய், கம்பவுண்டர்ஸ்களுக்காய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் மருத்துவத்துறையில் ஆண்டவர் அப்பா ஒவ்வொரு மெடிசின் செய்கிற டிபார்ட்மெண்ட்டு மற்றும் ஒவ்வொரு அந்த ஆண்டவரை லேபில் ஒர்க் பண்ணுறவங்க ஆண்டவரே எல்லாரையும் நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தேவ கிருபையும் ஞானத்தையும் கொடுங்கப்பா. இந்த சேவையை மிகுந்த பயத்தோடு ஆண்டவரே அவர்கள் செய்யட்டும் அப்பா. அலட்சியமாக, நிர்விசாரமாக, எரிச்சலோடு யாரும் செய்யாதபடி தேவன் அவர்களுக்கு நிதானத்தையும் பொறுமையும் கொடுங்கப்பா. ஆண்டவரை எத்தனை மனித உயிர்களை அவர்கள் கையில் கொடுத்துருக்கிறீங்கப்பா. அதை கவனமாய் கையாளும்படியான கிருபையை கொடுங்க. மருந்துகளை எழுதும்போது கவனமாய் எழுதட்டும் ஆண்டவரே அப்பா. அதை வாங்கும்போது மெடிக்கல் ஸ்டோரில் நிற்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க அப்பா. ஆண்டவரே இந்த ஃபார்மசி டிபார்ட்மெண்ட் உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் தெய்வீக ஞானத்தை கொடுத்து இனி ஒரு உயிர்களும் ஆண்டவரே பலி ஆகக்கூடாதப்பா. நீங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மருத்துவத்துறையில் இருக்கிற ஒட்டுமொத்த எல்லா பணியாளர்கள், டாக்டர்ஸ், நர்சஸ், இன்னும் எல்லாருக்காக, ஆம்புலன்ஸ் ஓட்டுறவங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுக்கும் நிதானத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே எவ்வளவு பெரிய ஒரு பணியை செய்கிறார்கள் என்ற அந்த ஒரு உணர்வோடு அவங்க செய்யட்டும் அப்பா. கர்த்தர் அவர்கள் கரத்தில் இந்த பணியை கொடுத்தது நோக்கம் ஒன்று உண்டு என்பதை அறிந்து செயல்பட தேவன் அவர்களுக்கு கிருபை கொடுங்க. நீர் அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்ததாக நாம் ஜெபிப்போம். அடுத்த வயதானவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், கடந்த நாட்களில் நிறைய சம்பவங்களை நாம் கேள்விப்படுகிறோம். வயதானவர்களை, முதியோர்களை பாருங்கள், முதியோர் இல்லத்தில் கொண்டு விடுறாங்க. அப்புறமா முதியோர் இல்லத்தில் கூட நிறைய அடிப்படையான தேவைகள் இல்லாத காப்பகங்கள் இருக்கிறது. பாருங்கள், அந்த இடத்துல எல்லாம் முதியோர்கள் நிறைய அவதிப்படுறாங்க. எங்களை இங்கேருந்து எப்படியாவது எடுத்துகிட்டு போயிருங்க, எங்கேயாவது கொண்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறத
நம்ம கேள்விப்படுகிறோம். இந்த நாட்களில் பெற்றோரை கவனிக்க வேண்டும் என்ற உணர்வு பிள்ளைகளுக்கு நிச்சயமாக வேண்டும். இந்த பிஸியான உலகத்தில் எல்லாரும் வாழ தான் செய்கிறோம். கடந்த தலைமுறைகளை பார்க்கும்போது தங்கள் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் தன்னுடைய தாய் தகப்பனை வீட்டில் வச்சு பராமரித்தாங்க. அவங்கள கவனிக்க வேற யாருமே இருந்ததில்லை. அவங்களாகவே எல்லாவற்றையும் கவனித்து ராத்திரி முழுவதும் இருந்து அவங்களுக்கு பணிவிடை செய்து காலையில் தங்கள் வேலைகளுக்கு சென்று ஈவினிங் வந்து அவங்க பெற்றோரை கவனிக்கிறதுல நிறைய பேரை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த நாட்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளை அப்படியே விட்டு யாரோட கையில் கொடுத்துட்டு அப்படியே சரி பரவாயில்ல, ஆனாலும் அவர்களை தனிமையாக்காதபடி அவர்களை வைத்து அந்த பெற்றோரை பாதுகாக்கிற நல்ல இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக தேவன்கிட்ட நம்ம ஜெபிக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, அப்படி செய்யும் போது அந்த வருங்கால சந்ததிகள் அவங்களுடைய பிள்ளைங்க பார்ப்பாங்க, பாட்டி தாத்தாவை எவ்வளோ அழகாக கவனிக்காங்க எங்கள் அப்பா அம்மா, நானும் எங்கள் அம்மா அப்பாவை நல்லா கவனிக்கணும், அந்த ஒரு எண்ணம் வரும். அப்படி வருவதற்கு நாம் தான் எனது வழியாக இருக்கிறோம். இந்த வேளையில் நாம் அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு உணர்வை கர்த்தர் கொடுக்கும்படியாக பெற்றோர்களும் பிள்ளைகளிடத்தில் அன்பாக இருக்கணும். பிள்ளைகளும் தன்னுடைய பெற்றோர் என்று சொல்லி அவர்களை நன்றாய் அன்பாய் கவனிக்கிற ஒரு இருதயத்தை கொடுக்கும்படியாக நம்ம ஜெபிக்க வேண்டும். எவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். அன்பு தகப்பனே, இந்த வேளையில் முதியவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். வயதான காலத்தில் என்னை இந்த மகன் பார்ப்பான், மகள் பார்ப்பாள் என்று சொல்லி அன்பாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களை ஆண்டவரே முதியோர் இல்லத்தில் கொண்டு விடும்போது எவ்வளோ இருதயம் சுக்குநூறாய் உடைந்து போகுமே அப்பா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு முதியவர்களையும் கண்ணோக்கி பாரும். அவர்கள் உள்ளத்தில் இருக்கிற காயங்களை மாற்றும் ஆண்டவரே. ஒரு அன்பினால் அவர்களை நிரப்புங்கப்பா. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தார்கள்னா அவங்க பிள்ளைங்களை மனதார மன்னித்து மறந்து ஆசீர்வதிக்கக்கூடிய இருதயத்தை அவங்களுக்கு கொடுங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளும் நம்முடைய பெற்றோர் என்ற உணர்வு அன்பு வரட்டும் ஆண்டவரே. அவர்களை கவனிக்கிற நல்ல இருதயத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் அப்படி நடத்தும் ஆண்டவரே. முதியவர்களாக இருக்கிற இந்த நேரங்களில் ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க. முதிர் வயதிலும் தாங்குவேன், தப்புவிப்பேன், எந்துவேன் என்று சொன்னீங்களேப்பா. உம்முடைய வார்த்தையினால் அப்படியே நீ செய்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும் ஆண்டவரே. இந்த காலத்தில் சமாதானமாய் வாழும்படியான கிருபைகளை கொட்டுங்கப்பா, வழி வாசல்களை கொட்டுங்கப்பா ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்ததாக நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், இந்த நாட்களில் நாம் ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். நிறைய இடங்களில் ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக கூடுகைகள் முகாம்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிற தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகிற இந்த எழுப்புதலுக்கு ஒவ்வொரு சபைகள் இந்த நாட்களில் ஆயத்தப்படுத்த வேண்டும். அந்த பணியில் போதகர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் ஒவ்வொருவரும் உணர்வடைய. இவ்வளவோ வேலைகள், எவ்வளவோ பிஸியான உலகத்தில் வாழ்ந்தாலும் நம்முடைய ஆத்துமாவை குறித்த ஒரு பாரம் நமக்குள்ள வேண்டும், கட்டாயம் வேண்டும். அந்த ஆத்துமா பாரம் நமக்கு இல்லை என்றால் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தது வேஸ்ட். ஆண்டவரே சொல்லியிருக்கிற இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அப்படின்னா நம்முடைய ஆத்துமாவை குறித்த கரிசனை வேண்டும், பிற ஆத்துமாக்களை குறித்த கரிசனை நமக்கு வேண்டும். எனவே இந்த நேரத்தில் நாம் இந்த நாட்களில் நம்முடைய ஆத்துமாவுக்காக, நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னும் சபைகள் எல்லாம் வளர்ந்து பெருக வேண்டும். அநேக பிள்ளைகள் ரட்சிப்புள்ள கடந்து வர வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிற அந்த எழுப்புதல், மாபெரும் எழுப்புதல் நம்முடைய தேசத்தில் காணப்பட வேண்டும். முதலாவது நமக்குள்ளே வரணும், நம்முடைய குடும்பங்களில் வரணும், நம்முடைய சபைகளில் வரணும். அது ஒட்டுமொத்தமாக தேசங்களுக்குள்ளே வந்து பெரிய ஒரு எழுப்புதலை, அசைவை நாம் பார்க்க முடியும். அந்த காரியங்களை கர்த்தர் இந்த நாட்களில் செய்யும்படியாக நாம் பாரத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த வேளையில் ஜெபிப்போமா? கண்களை மூடி எல்லாரும் இதோடு நம்ம ஜெபித்து முடிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரே, இந்த கடைசியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே, எங்கள் தேசத்திற்காக, தேசத்தில் இருக்கிற ஊழியங்களுக்காக, ஆண்டவரே அப்பா, ஊழியர்களுக்காக, விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. யாவருக்குள்ளும் ஒரு உணர்வு உண்டாகட்டும் அப்பா. தங்கள் ஆத்துமா
ஆத்துமாக்களை குறித்த ஒரு உணர்வு உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, இந்த கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம், பிஸியாய் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒருவேளை எங்கள் மரணம் நேரிடுமானால் நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவரே? அந்த உணர்வு எங்களுக்குள்ள வரட்டும் அப்பா, ஒவ்வொருவருக்குள்ள வரட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில, விசுவாசத்தை வாழ்க்கையில நடக்கிற பிள்ளைகளுக்கு கூட அது மறந்து போகிறது ராஜா. ஆண்டவரே வேண்டாம் அப்பா, நாங்கள் ஆண்டவரே ஓடிக்கொண்டே இருக்காதபடி ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமாக்களை குறித்த ஒரு கரிசனை எங்களுக்கு வரட்டும் அப்பா. அதுபோல மற்றவர்களை குறித்த கரிசனை வரட்டும். அவங்க ஆத்துமாவை குறித்த வாரம் எங்கள் உள்ளத்தை நெருக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. எங்களை ஒவ்வொரு ஊழியர்களையும் நீர் இன்னும் பலப்படுத்தும், உம்முடைய வல்லமையால் நிரப்போம். இன்னும் ஆண்டவரே, ஆண்டவருக்காக உண்மை உத்தமமாய் செயல்பட தேவன் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்துல ஒவ்வொரு சபைகளையும் நீங்க உயிர்ப்பீங்கப்பா. சபைகளில் எல்லாம் அநேக புதிய ஆத்துமாக்கள் வரட்டும் அப்பா. சபை நாளுக்கு நாள் விருத்தி அடையட்டும் ஆண்டவரே. ஆதி அப்போஸ்தல நாட்கள்ல இருந்தது போல எங்கள் சபைகள் இன்னும் பெருகட்டும் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் 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 ராஜா. எல்லா இடங்களிலும் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவருக்குள்ள உண்டாகட்டும், ஒவ்வொரு குடும்பங்கள்ல உண்டாகட்டும், சபைகள்ல உண்டாகட்டும், அது தேசங்களுக்குள்ள பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. இதற்கு தடையா இருக்கிற எல்லா சத்ரு எடுக்கிற முயற்சிகள் நிர்மூலமாகி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒன்று சிந்திக்காமல் போகட்டும் ஆண்டவரே. தேவன் அற்புத கரத்தை நீ நீட்டுவீராக. நீ சொன்னீர், இந்த தேசத்துல எங்கள் கன்னியாகுமரியிலிருந்து அந்த எழுப்புதல் வெடித்து சிதறும் என்று சொன்னீங்களே, அந்த எழுப்புதல் எங்கள் தேசம் எங்கும் பற்றி பிடிக்கணும் ஆண்டவரே. அதற்கு ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும் அப்பா. இன்னும் ஊழியங்களில் எல்லாம் உடைய நாமம் மகிமைப்படட்டும். என்னென்ன பல வகையான ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உண்மை உத்தமமான ஊழியக்காரனே என்று சொல்ல அளவுக்கு அவர்கள் உண்மையாய் உத்தமமாய் இந்த ஊழியங்களை செய்து நிறைவேற்ற தேவன் கிருபை தருவீராக ராஜா. அப்பா, நீர் எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்திற்கு நீர் விடுதலை தருகிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் 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 அப்பா. இப்பொழுது கூட நாங்கள் இந்த மத்தியான வேளையில கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் இருந்து ஜெபிக்க தேவன் சில காரியங்களுக்காய் ஜெபிக்க கிருபை தந்தீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, எங்களை நடத்தினீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுதும் கூட இந்த நல்ல வாய்ப்பை தந்த எங்கள் ஆண்டவர் ஹெவன் டிவிக்காய் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் அநேகருக்கு இது பிரயோஜனமாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர ராஜா. உம்மை அறியாத ஜனங்கள் இதை கண்டு ஆண்டவரை அறிந்து கொள்ளட்டும், ஏற்றுக்கொள்ளட்டும் அப்பா. அப்பா, இப்படிப்பட்ட கிருபைகளை நீ செய்வீராக, கிரியைகளை செய்வீராக. உங்க நாமம் மகிமைப்படட்டும் ராஜா. எங்கள் தேசம் முழுவதும் உமக்கு சொந்தமாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, இந்த தொலைக்காட்சியை பார்த்து இந்த நேரத்தில் ஜெபினோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் இந்த நாளில் ஒரு அற்புதம் செய்வீராக. உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களை நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா. யெகோவா ஈரையா இருந்து பார்த்து கொள்ளுங்கப்பா. உங்களுடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னீங்களே அப்பா. இந்த வார்த்தையின் படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன கேட்குறாங்களோ அதை செய்து உங்களுடைய பிள்ளைகளை நல்ல சந்தோஷத்தால் நிரப்புவீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தை எல்லாம் நீங்க ஆளுகை செய்யுங்க. உங்களுடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே, இந்த ஊழியத்தை நடத்துகிற உங்களுடைய தாசனை பலப்படுத்தும். நேபாள் தேசத்துல நடக்கிற ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஊழியங்களை ஆசீர்வதி. இன்னும் ஆண்டவரே, இன்னும் அதிகமா இந்த ஊழியங்கள் பரவ தேவன் கிருபை செய்யுங்கப்பா. எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். உங்களுக்காக, உமக்காக, உம்முடைய ராஜ்யம் கட்டப்படணும் ஆண்டவரே. அதுதான் எங்களுடைய நோக்கம் ஆண்டவரே. நீர் அதை செய்து பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தொடர்ந்து இந்த பகல் காலம் எழுதிய நேரம் முழுவதும் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருங்க ராஜா. ஆண்டவரே, உம்முடைய கரங்களை தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you all. அமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது. தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது.
ஜெப நேரம். மன்றாடி ஜெபிக்க இது தருணம்.